நான் சொன்னேன் சார் சமயம் வரட்டும் அப்படின்னு. அது காரணம் என்னன்னா, கேரக்டர் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த கேரக்டர் இருக்கான்னு தெரியணும்ல. நான் பாட்டு முன்னால சொல்லிட்டு நான் நல்லா நடிச்சேங்க, ஆனா அந்த எபிசோட் மட்டும் தான் தூக்கிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது இல்லை. அதனால சென்சார் ஆகிற வரைக்கும் பொறுப்பையா இருந்தேன். ஆமா, வேற ஒன்றும் இல்லை. பாலா சார் வந்து நான் கடவுள்ல நான் தான் இல்லை. ஏன்னா அப்பெல்லாம் வந்து அவன் இவன்லாம் நடிக்கல. அதுக்கு முன்னாலே வந்து என்னை வில்லனா நடிக்க வச்சுட்டு ஒரு கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு பொம்பளையை கடத்திட்டு போய் இது பண்ற மாதிரி இருக்கு, இந்த டைரக்டர் வேண்டாம் இருக்கு, நீங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த நேரத்துல போய் இது தேவையா அப்படின்ட்டு திரும்ப அதை கட் பண்ணிட்டு அடுத்த படம் பண்ணும்போது நான் உங்களுக்கு கரெக்டா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதனால வந்து நான் ஹீரோ ஆகுறதுக்கு முன்னால வந்து அதை கமிட் பண்ண ஒரு விஷயம் அது. இந்த படம் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே சொன்னார், இந்த படத்துல உங்களுக்கு நல்ல கேரக்டர் இருக்கு, நீங்க அதை பண்ணுறீங்க, பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். வேற மாதிரி இருக்கும். நிறைய பேர் பார்த்தவங்கலாம் வந்து நான் எதிர்த்தாப்புல நிற்கிறேன், என்னை பார்த்துட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு யாராவது சொன்னதுக்கு அப்புறம் தான், சார் அந்த கேரக்டர் நீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்புறம் இன்னொரு பையன் வந்துச்சு எனக்கு, இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்குமே, இவர் ஆர்டின்னு தெரியாம போயிடுச்சு அப்படின்ட்டு. அதனால உடனே ஜான் சொன்னாப்புல, இல்லை சார் இந்த நேரமாக நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லிடுங்க சார், இந்த கேரக்டர் பண்ணியிருக்கிறது ஆர்கே தான் அப்படிங்கிறது அப்படின்ட்டு. அதனால இந்த நேரத்தில் வந்து உங்கள் எல்லாரையும் பார்த்து உடனே ஆர்கே வந்து வில்லனா மாறிட்டாருன்னு நினைக்காம, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியத்துவம். இந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கேன். ஏன்னா அவர் வந்து நல்லா பண்ணலன்னா விடுறதில்லை, திரும்ப திரும்ப அது இருந்து கரெக்டாக வர வரைக்கும் எடுக்கிறவர். அடுத்தும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லியிருக்கார், நிச்சயமாக அடுத்தும் பண்ணுவோம் அப்படிங்கிற லெவலில். இதுக்கடையில் வந்து புலிவேசம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். அவன் இவன் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் புலிவேசத்தை கொண்டாடுவோம். ரீவாஸ் சார் படம் எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆனால் ஒரு 15-20 நாளில் புலிவேசத்தை கொண்டாடும். அதுக்கப்புறம் வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் 2 ஷெட்யூல் போயிட்டு வந்திருக்கோம். 3ஆவது ஷெட்யூல் வந்து மிக விரைவில் இருக்கும். புலிவேசத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு 3ஆவது ஷெட்யூல் போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது 3 ப்ராஜெக்ட் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தாங்க. இந்த அவன் இவன் வந்து உண்மையாலுமே நிறைய கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா விஷால் சார் வந்து விழுந்து கைகள்லாம் ஃப்ராக்சர் ஏற்பட்டு டூப்பே போடாமல் பண்ணியிருக்கு பெரிய லெவலாம். கூட சொன்னார், சார் இது வந்து பண்ணிடுவீங்களா அப்படின்ட்டு தான் கேட்டார். பண்ணிடலாம் சார் அப்படின்ட்டு. அவருக்கு இருந்தாலும் பயம், நமக்கு ஆர்வப்படாது. ஆமாம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, அவர் விஷால் சாருக்கு அடிபட்ட மாதிரி எனக்கு அடிபட்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபைட்டே இருந்திருக்காரு. நிச்சயமாக சரி சரி போதும் போச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. இல்லை, அந்த மாதிரி கடவுளால் எதுவும் நடக்கலை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணியிருக்கேன் எல்லாமே கூட. அப்புறம் அதாவது விலங்குகளை வரைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு கேரக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை வந்து என்ன நினைக்கிறதுன்னா, நான் காதல் ஹீரோவாக இருந்து என்ன ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனோம்னா அப்பாவுக்கு நான் வில்லன் தானே. என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இவன் காதல் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாருன்னா வில்லனா தெரியும் அப்பாவுக்கு. இந்த படத்தில் வந்து என்னன்னா, நான் யாருக்கும் வில்லன் கிடையாது. என் தொழிலை ஒருத்தர் வந்து நசுக்கிறதுனால எதிர்த்து அவங்களோட போராடுறது. நான் வந்து அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 மாடுகளை வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ளூ கிராஸில் வந்து சின்ன பிரச்சனை வரும்போது அதுக்கு என் தொழிலை நசுக்க நினைக்கிறாங்கன்னு நினச்சி இது பண்ணுறேன். விஷால் ஆரியா 2 பேர். அது வேற மாதிரி இருக்கும். இப்போ வேற படம் பார்த்துட்டு என்னை உண்மையாலுமே வந்து இவன் இவ்வளவு பெரிய மகாபாதகனான்னு நினைக்கிறவங்க கூட இருக்கலாம், மன்னிச்சுக்கீங்க. நான் படத்துல தான் அப்படி நடிச்சிருக்கேன். இல்ல, நான் தொழில் செய்யறேன், என் வியாபாரம் அது அப்படிங்கிற மாதிரி. மாடை வெட்டி கறி வியாபாரம் வெளிநாட்டுக்கு அனுப்புறது அது. அதாவது உண்மையா வந்து பாலா சார் வந்து சரியா வருதுன்னா அது 10 இல்ல 20 டேக் எதா இருந்தாலும் கம்பல்சரி அது வர்ற வரைக்கும் போராடுவார். டீம்ல வந்து எல்லாம் சொன்னது வந்து என்ன ஆர்கே உங்களுக்கு மொத்தம் 2வது டேக் 3வது டேக்ல உங்களுக்கு கன்ஃபார்மா எல்லாம் ஓகே ஆகுது, இது எப்படி அப்படின்னு கேட்டாங்க.
2வது டேக் 3வது டேக்லேயே ஓகே ஆகுது என்ன அப்படின்ட்டு. ஒரு சில பேர் சொன்னாங்க பயங்கரமா ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு. ஒரு சில பேர் சொன்னாங்க இல்ல சார் இவர் வந்து அப்படியே வந்து இதே மாதிரி அப்படியே செட் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அங்க ஒரு பெரிய ஆர்குமெண்ட் நடந்தது. ஆனா உண்மையாலுமே 2வது டேக் ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் வந்து ஓகே பண்ணேன். பல சார் உங்கள்கிட்ட இவ்வளவு எதிர்பார்க்கல, நான் கூட ரொம்ப என்னை வருத்திருவீங்களோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னாரு. வாழ்த்துனதோட அடுத்த படம் நம்ம பண்றோம்னு சொன்னதான் நான் பெருமையா நினைக்கிறேன். பெரிய அப்ரிசியேஷன். எதுவும் தொந்தரவுப்படுத்துது அவரை. சார் ஹீரோல இருந்து வில்லனா மாறி இருக்கீங்க, அது எப்படி கண்டினியூ பண்ணுவீங்களா? ஹீரோவை கண்டினியூ, அதாவது இதுல கண்டினியூன்னு நம்ம கையில் இல்லை. மக்கள் வந்து எதை ஏத்துக்கிறாங்களோ அதை நோக்கி பயணம் செய்யறோம். நல்லதா இருந்தா நிச்சயமா எதா இருந்தாலும் செய்யலாம். நான் வந்து இன்னும் இந்த மரத்தை சுத்தங்கிற எண்ணத்துல இல்லை. அந்த கதையில இது ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா நிச்சயமா பண்ணுவேன். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், கற்பழிக்கிற சீன்ல நடிக்கிறது இல்லை, ஓகே, கற்பிணி பெண்களை உதைக்கிற மாதிரி நடிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு சில கொள்கைகள் வச்சிருக்கேன். அந்த கொள்கைகள் இல்லாம இருக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் நான் செய்வேன். இதுல வந்து நீங்க ஒரு முக்கிய கதாபாத்திரம் பண்ணிருக்கீங்க. பாலா சார் வந்து அடுத்தவங்களை வச்சு பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து நீங்க தான் மெயின் லீட் ரோல் பண்றீங்க. அந்த நேரம் ஏன்னா அவர் மனசுக்குள்ள என்ன வச்சிருக்காருன்னு தெரியாது. நான் பேர் சொல்லிதான் அப்படியா நம்ம நினைச்சது இவருக்கு எப்படி தெரியும் நினைக்கலாம் இல்லையா? மேக்கப் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசம் தெரிஞ்சேன் நடிக்காமலே. உண்மையா சொல்ல போனா மேக்கப் போட்டு எல்லாம் ஒரு நாள் நடிப்பாங்க, 2 நாள் நடிப்பாங்க, ஒரு 30 நாள். காரணம் என்னன்னா இவன் இந்த மாதிரி கேரக்டரை மாறட்டும்னு மேக்கப் போட்டு டெய்லி செட்ல நடக்க விட்டுருவார். ஷூட்டிங் என்னைக்கு அப்படின்னு சொல்றது இல்லை. காலையில வந்தோன்னா அந்த காஸ்டியூமும் அந்த ட்ரெஸ் அதே பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி நடந்துட்டு தெரியும். அவர் வாட்டி எங்கேயாவது ஒரு சேர்ல உட்காந்து அப்படி பார்ப்பாரு, என்ன இருக்கா அப்படியா அப்படின்ட்டு அப்படியே நடந்து பெரிய பார்த்துட்டே இருந்து அவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா பழக்கப்படணும்னு நினைக்கிறார். காலையில ஃப்ரெஷ்ஷா வந்து நல்ல புது சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு சாப்பாட்டு கஷ்டப்படுற ஒரு கேரக்டரா எல்லாமே என்ன உண்மையாலுமே சாப்பாட்டு கஷ்டப்படுற அளவுக்கு இவன் தயாராகட்டும் அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நடந்துக்கிட்டே தெரியும். ஒரு 30 நாள் நடந்துக்கிட்டு தெரியும் மேக்கப் போட்டு அப்படியே நடக்கும். அப்படி பழகுங்க, இதுதான் உங்க கேரக்டர், பக்காவா நீங்க அதே மாதிரி வாங்க. காலையில மேக்கப் போட்டோன்னே ஆர்டிஸ்ட் நினைச்சிட்டு வராதிங்க அப்படின்னு 1 மாசம் நடந்துட்டு தெரிஞ்சேன். பாருங்க இந்த ஸ்டில்லு தரதுக்கே நான் தான் பேச வேண்டியது. இன்னைக்கு தினத்தந்தியில் வேற போட்டிருக்காங்க. அப்புறம் சொல்லி சார் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் வச்சிருக்கேன், ஸ்டில் கொடுங்கன்னு சொன்னோடனே அவரே செலக்ட் பண்ணி சார். இதில் கொஞ்சம் ரஃப் கேரக்டராக வரீங்க. புலி வேஷத்தில் வந்து நீங்கள் ஹீரோவாக தானே, அப்படி இருக்கும்போது எப்படி சார் இதுக்காக கான்ட்ரவர்சியாக இருக்குங்க? அப்படி இருக்கணும்னு ஒரு நடிகர் பல முகங்கள் தெரிஞ்சா தானே சரி. அதில் வந்து பயங்கர இன்னசென்ட்டாக வந்திருக்கேன் புலி வேஷத்தில், இப்படி ஒரு அப்பாவியா அப்படின்ட்டு. அதனால தான் இது ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணோம். ஆமாம், இதில் வந்து இவ்வளோ பெரிய மாடர்னாக இருக்கும், இப்படி ஒரு அப்பாவியா நடிக்கணும் அப்படிங்கும்போது ஒரு சேஞ்ச் தெரியும் அப்படிங்கிறது. அதை விட அதிகமாக செஞ்சுருக்கேன். மாடியிலேருந்து உடைச்சிக்கு, அதாவது பெரும்பாலும் வந்து பெட்டு போட்டு தான் மாடியிலேருந்து விழுந்தா செய்வாங்க. முதல்ல நானும் விசால் சாரும் ஒரு மாடியிலேருந்து உடைச்சிட்டு கீழே விழுவோம். அது ட்ரெய்லர் கூட வரும் உடைச்சிட்டு வர்றது. முதல்ல பெட்டு போட்டாச்சு, மேலேருந்து உருண்டு வெற்றிகரமாக கீழே விழுந்தோடனே எல்லாம் கை தட்டி சூப்பர் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. திரும்ப அப்படியே உட்காந்து பார்த்தாரு, தரையில் பள்ளம் தோண்டி வெட்டு போட்டு மேலே மண்ணு போட்டு விழுந்தோம். நாங்கள் 2 பேரும் விழுந்த உடனே எங்கள் உடம்பு வந்து லேசாக அப்படி அசைஞ்சிச்சு. பெட்லாம் எடுங்க அப்படின்னு. என்னையா மாடியிலேருந்து விழுந்தா அவங்க 2 பேரும் உடம்பு அசையுமா அப்படின்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுறது அப்படின்னு பெட்டை தூக்கிட்டு மறுபடியும் பொலன்னு மண்ணை போட்டு விழுந்தா பொத்துன்னு விழுந்து தூசி வரணுங்க. பெட்டு லேசாக வைப்ரேஷன் இருக்குல்ல அப்படின்னு 2ஆம் ட்ரிக்கு விழுகும் போதே கை எகிரிச்சு. அது வேற விஷயம் என்ன. ஆனால் விழுந்தா நல்லா இருந்துச்சு, டேக் ஓகே ஆச்சு. அப்புறம் 15 நாள் விசால் சாருக்கு தான் தெரிய ஆயிடுச்சு. நல்ல வேலை அவர் மேலே விழுந்தனால நான் தடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு நேச்சுரலாக வேணும்னு நினைக்கிறேன். சகதி ஃபைட்டுன்னு ஒரு ஃபைட் பிரமாண்டமாக எடுத்துருக்காங்க. ஆமாம், கிட்டத்தட்ட 25 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க. சகதிகளே கிடக்கும், வெறும் சகதி. ஆமாம், எல்லா பூச்சியும் கடிக்கும். எல்லாம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பூச்சி உடம்புல ஏற ஆரம்பிச்சிடும். ஆமாம், அப்புறம் வந்து ரூமில் வந்து தான் பார்க்கணும். ஆனால் கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் குளிச்சிருக்கேன், மேக்கப் முடிச்சு சகதி முடிச்சு டெய்லி. கட்டாயமா. அதாவது ஒரு 3 நாள் நாங்கள் 2 பேரும் அப்படி இருந்தோம். ஆமாம், ஏதோ வந்திருக்கான் அவருக்கு சரி அப்படின்ட்டு.
பரவாயில்ல, ஓரளவுக்கு நடிக்கிறான்னு தெரிஞ்சவொடனே பழக ஆரம்பிச்சாங்க. அது இப்போ நட்பா இருக்கு. சம்பளம் ஏற்றுறது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆமாம், எல்லாருக்கும் நம்ம ஆசைப்படுறது அப்படித்தானே இல்லையா? ஆமாம், சம்பளம் ஏற்றுறது இறக்குறது இல்லை, மக்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்வதை வச்சு தான் எதாக இருந்தாலும். ரொம்ப சந்தோஷம். ஆமாம், இந்த புலிவேசத்துடைய ஆடியோ ரிலீஸ் எடுத்து வச்சிருக்கேன். மிக விரைவில் இன்னொரு 10-15 நாளைக்குள்ள. ஆமாம், மீண்டும் சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.